கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அததான் சைக்காலஜில சொல்றாங்க. நீங்க புள்ளையில வளர்க்கிற நேரத்துல பாருங்க, சில புள்ளைகள் டாய்லெட்டுக்கு போனா மிச்ச நேரம் இருப்பாங்க, சில புள்ளைகள் ரூம மூடிக்கொண்டு தனிமையாக மிச்ச நேரம் இருப்பாங்க. இதுவெல்லாம் நல்ல அடையாளங்கள் அல்ல என்பதாக சைக்காலஜில சொல்றாங்க. நீங்க பாருங்க, உங்களோட புள்ளையில ஏன் டாய்லெட்டுக்கு போனா மிச்ச நேரம் இருக்கிறாங்க, ஏன் தனியா ரூம்ல மிச்ச நேரம் இருக்கிறாங்க, ஏன் வயசு இருக்குது 16, 15 ஆகிச்சு. இப்ப கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் உங்களோட புள்ளையில பற்றி. ஏன் இந்த புள்ளைகளுக்கு அல்லாஹ் உடம்புல வச்சிருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. அது புள்ளைகளோட தவறு அல்ல, அதை சரியான முறையில கைட் பண்ணாம இருக்கிறது எங்களுடைய தவறு என்பதாக நான் சொல்வேன். சைக்காலஜில என்ன சொல்றாங்க, எப்ப ஒரு வாலிபர், ஒரு ஆணோ பெண்ணோ சரியான கைடன்ஸ் கிடைக்கல, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஆசை இச்சை வார மாதிரி இருக்குதா, நீயே ஓண்ட ஆசை இச்சையை பூர்த்தி ஆக்குறதுக்கு முறைகளை படிச்சு கொடுப்பாங்க. வல்லாஹ் சொல்றேன், சில நேரங்கள்ல நீங்க நினைக்கலாம் ஹஜ்ரத் என்ன பேசுறார், இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்குது. இந்த காலம் சமூகம் அப்படித்தான் இருக்குது. எனவே மகன் தனிமையான அமைப்புல, மகள் தனிமையான அமைப்புல ரூம்ல கூட இருக்கிறாரா, உம்மா வாப்பா யோசிக்கணும். இந்த நேரத்துல மாஸ்டர்பேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தன்னுடைய ஆசைகளை தானாகவே பூர்த்தியாக்கக்கூடிய நோயில விழுந்துட்டானா என்ற பெரிய ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது என்றதை விளங்கிக் கொள்ளுவோம். எப்ப ஒரு மனிதன் இந்த நோயில விழுவானோ, கிதாப்ல தெளிவாக எழுதுறாங்க, அவர் அவருடைய இச்சை தானாகவே பரிபூர்ணமாக்க கூடிய அந்த லெவலுக்கு போய்த்துட்டாருண்டா, அந்த வாலிப ஆண், அந்த வாலிப பெண் நிக்காஹ் செய்யறதுக்கு தகுதி இல்லை என்பதாக எழுதுறாங்க. இதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை, நாங்க எங்கட மகளை கொடுக்கிறோம், எங்கட மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம், அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இன்பம் இல்ல, அவருக்கு அவருடைய இன்பங்களை தானாக பரிபூர்ணமாக்குறதுல தான் அவருக்கு இன்பம் இருக்குது. இவர் மென்டலி எஃபெக்டட் ஆள், இவர் பிசிக்கலி எஃபெக்டட் ஆள், இவர் நிக்காவுக்கு தோதுவான ஆள் இல்லை என்பதாக எழுதுறார். எனவே இதுவரை நாங்க பாக்குறது கட்டாயமா இல்லையா, இதுவரை நாங்க உம்மா வாப்பா என்ற ரீதியில விளங்குறது கட்டாயமா இல்லையா? இதெல்லாம் குர்ஆன் சுன்னா வச்சு உலமாக்கள் எவ்வளவு தெளிவாக கிதாப்கள் எழுதப்பட்டு. எனவே இதுவரை நாங்க எங்கட புள்ளைகளோட விஷயம் நாங்க கவனிக்கிறது ஆக முக்கியம். வல்லாஹ் எத்தனையோ டெலிபோன் கால்ஸ் எங்களுக்கு வருவது, ஹஜ்ரத் நாங்க கிளம்புல ஏரியாக்கள்ல புள்ளேல் கிளம்புல வந்து இருக்கிறோம், உம்மா வாப்பாக்கு நிக்கா செஞ்சு தர சொன்னா விளங்குறாங்க இல்ல, இன்னும் தாத்த முடிச்சு இல்லையாம், இன்னும் நான முடிச்சு இல்லையாம், எனவே நான் 4 தரக்க ஜினா செஞ்சிட்டேன் ஹஜ்ரத் என்று சொல்றான். 4 தரக்க ஜினா செஞ்சதுக்கு காரணம் உம்மாக்கு நான் சொன்ன நீங்க சொல்ல இல்லையா ஹஜ்ரத், தெளிவாக பேய்த்து சொல்லி கிடைச்ச ஜவாப் இதுதான் ஹஜ்ரத் என்று சொல்றான். தெளிவாக பேய்த்து சொன்னேன், எனக்கு ஆக குறைஞ்சது நிக்காக செஞ்சு தாங்களே உம்மா, இல்ல இல்ல இன்னும் நானா முடிச்சு இல்ல, தாத்தா முடிச்சு இல்ல, உனக்கு என்ன அவசரம் அவ்வளோ, உனக்கு என்ன அவசரம் அவ்வளோ என்ற கேட்ட கேள்விக்கு அவர் அவசரப்பட்டுட்டார், 4 ஜினா செஞ்சிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே தாய் தஞ்சர்கள் என்ற ரீதியில நாங்க விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய புள்ளைகளுடைய மென்டாலிட்டி அது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல வைக்கலாம். இந்த காலம் மிக்ஸ் ஸ்கூல் என்று வந்தா அந்த புள்ளைகள் அடுத்த ஜின்ஸ்ல உள்ளவங்களை பாப்பாங்க, அந்த நேரத்துல தானாகவே உணர்வுகள் உருவாகதான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஷரியத் நோன்பு வச்சிருக்குது, நசீஹத் வச்சிருக்குது, தக்வா வச்சிருக்குது. ஆனா இந்த காலத்துல அதுவல ஃபாலோ பண்றதும் லேசான வேலை அல்ல. வீட்டுக்கு வந்தும் விஷயத்த செல்லலாம், நண்பர்களோடு அவர் புலங்குறாரு, அந்த நண்பர்கள் ஒவ்வொரு பாவத்தில் இருப்பாரு, இவரும் ஒவ்வொரு பாவத்துக்கு போறதுக்கு அது காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நிக்காஹுக்கு முன்னால் எங்கட புள்ளையில தக்குவாதாரிகளாக, பக்குவமானவங்களாக, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு அதுக்குரிய வயது வந்துச்சா என்று நாங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கணும். புள்ளைகளுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும், மகள் நீங்க ஓப்பனா செல்லுங்க, மகன் நீங்க ஓப்பனா பேசுங்க, உங்களுடைய தேவைகள் எங்களுக்கு சொன்னா நாங்க அதுக்கேற்ற ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு தருவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே அந்த அடிப்படையில அழகான தர்பியத்துல் அவுலாத் இது நிக்காஹுக்கு முன்னால முதல் கட்டம் புள்ளையில சரியான முறையில நாங்க வளர்க்கிறது.